40 years அது இப்போ எல்லாம் வேறு இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட யாருமே இதை சொல்லலை. சட்டப்பேரவை மசூரின்னு ஆளுநர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஜிபிஎம் தான் நாங்கள் ஓட் பென்ஷன் வேணும். பட் இந்த கவர்மெண்ட் வந்து ஓட் பென்ஷன் பார்க்கலாம் எங்களுக்கு அது மட்டும் கேரண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வாங்கினா அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இனிஷியலி வந்து இப்போ 10% கவர்மெண்ட் இப்போ 10% எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சார் 5 minutes அப்புறம் ஒரு 2 minutes தான் உங்களுக்கு ஃபைனல் 10% வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கமிட்டிலாம் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் முதல்ல எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பேங்க் கொடுக்குறாங்க. இப்போ அது யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த அரசாங்கம் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 1942 வந்து டிஏ வாங்கணும், பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் வாங்கணும். அப்புறம் 1957 வந்து ஒவ்வொரு பே கமிஷனில் பேசி ஃபஸ்ட்டு 35 years சர்வீஸ் இருந்தால் பென்ஷன் கொடுப்போம். நாங்கள் 50% ஒவ்வொரு குறைஞ்சி கடைசியாக 50% வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஃப்ரம் 1957 to 1960 ஸ்ட்ரைக்கு 68 ஸ்ட்ரைக்கு 1974 ஸ்ட்ரைக் ஒன்லி ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் பண்ணி நாங்கள் வந்து வாங்கணும். இப்போ வந்து விடோ சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து 21 வயசு இருந்தாலும் இப்போ ஆஃப் லேட் என்னாச்சுன்னா லாஸ்ட் 3 years கவர்மெண்ட்டில் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு டிஸ்கிரீட்டாக ஒரு கம்மி என்ன ட்ரை பண்ணாங்கன்னா 18 லட்சம் பேர் வந்து பென்ஷன்ஸ் இருக்காங்க. அந்த 18 லட்சம் பென்ஷன்ஸில் வந்து 3 லட்சம் பேர் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா விடோஸ் இது அப்பார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸும் இது பேர்லாம் இருக்காங்க பென்ஷன்ஸ். அதை வந்து எப்படியாவது குறைக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டாக ஒரு கமிட்டி போட்டு பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது கவர்மெண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போது அப்போசிஷன் பார்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இப்போது தே ட்ராப் தட் இஷ்யூ. அந்த இஷ்யூ ட்ராப் பண்ணாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ வந்து இந்த இதை வந்து லாஸ்ட் 15 years வந்து நம்ம வந்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்னு இந்த பேர் கேட்டிருந்தாங்களோ எப்படியாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அன்ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 2 பேருக்குமே இதை சேர்த்து தான் நம்ம வந்து ஒன்றா தான் வந்து கம்பைண்டாக தான் வந்து இந்த நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் இந்து மஸ்து சர்பா ரெண்டும் சேர்த்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம வச்ச டிமாண்ட் என்னென்னா கட்டாயம் எங்களுக்கு வந்து கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கணும். அதை வந்து எஸ்ஆர்பி அது வந்து பண்ணுது. லாஸ்ட் ஒரு 15 years பல போராட்டங்கள் நடத்தி வந்து அதற்கு விளைவாக வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து இதில் டெல்லியில் வந்து பல லட்சம் மோர் தென் 10 lakhs எம்ப்ளாயிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதோடைய இதை வந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். 1/5/2024 வந்து ஸ்ட்ரைக் நடக்கும்னு கொடுத்த உடனே கவர்மெண்ட் வந்து எங்கள் கூட பேசி நாங்கள் வந்து வில் கான்ஸ்டியூட் கமிட்டின்னு போட்டு அதில் அந்த கமிட்டியை வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் சோமநாதன் கமிட்டியில் வந்து அது பண்ணாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் 4 இருந்தாங்க. அதில் வி ஹேட் 4 rounds ஆஃப் டிஸ்கஷன். 4 மீட்டிங் வந்தது. ஐ எம் ஒன் ஆஃப் தி கமிட்டி மெம்பர்ஸ். அந்த இதில் அதில் வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ் கேட்டோம். ஒவ்வொரு பென்ஷனுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் ஒவ்வொரு இதுலையும் பேசி கடைசியாக லாஸ்ட் மந்த் வந்து ஏரியா டிஸ்கஷன் க்ளோஸ் ரோட் மீட்டிங்கில் வந்து இன்னும் இப்போ வந்ததை வந்து நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணோம் வித்தவுட் எங்களை வச்சுட்டு எங்கள் ப்ரெசன்ஸில் தான் பண்ணணும்னு ஒன்று. சாட்டர்டே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ளஸ் வந்து ஓஎஸ்டி கம் கேபினட் செக்ரட்டரி மிஸ்டர் சோமநாதன் ப்ரெசன்ஸில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாங்கள்லாம் வந்து அதில் வந்தோம். அதில் வந்து அவர் பேசும்போது இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த பென்ஷனை விட முக்கியமானது நான் என்ன கேட்டேன்னா இப்போது 15 more than a lakh டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பலவேறு இதில் ஸ்டேட்லேருந்து ஹிந்தி மாற்று மொழி பேசுகிறவங்க, ஹிந்தி மற்றவங்களாம் பேசுகிறவங்க சவுத்தில் இருக்க எல்லாத்துலேயும் வந்துருக்காங்க, சதர்ன் ஸ்டேட்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பாக ரயில்வேயை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஜாயின் ஆன உடனே 3 years வந்து திரும்பி அவங்களுடைய ரயில்வேக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அது 3 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆக்கினாங்க. 5 வருஷத்துக்கு 10 வருஷம் ஆக்கிட்டாங்க. 15 வருஷம் சர்வீஸ் ஆனாலும் அவங்க திரும்பி போக முடியல. ஆகையால் வந்து நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை நான் பேசியிருக்கேன். பிரைம் மினிஸ்டர்கிட்ட நான் பேசும்போது இதுதான் மெயினாக, ஏன்னா இது முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும், இது முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். ஏன்னா இது வந்து அதனால் இந்த புது டிமாண்டை இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். இந்த யாரெல்லாம் இப்போ மாற்று மொழியில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலியை விட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்தந்த ரயில்வேக்கு அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும். வேறு ஸ்டேட்டில் வந்து அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லேருந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் என்பதை அந்த கோரிக்கையை வைத்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஆர்ஆர்பி சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னாச்சு சென்ட்ரலைஸ்டாக வச்சுருக்கோம். அந்த சென்ட்ரலைஸ்டாக வந்து முன்ன பிரிட்டிஷ் கால டைமில் வந்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது.
அதில் வந்து என்னன்னா லிங்குஸ்டிக், அதை அந்த மொழி பேசுகிறவங்களை வச்சு அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் திரும்பி பண்ணணும் என்ற கோரிக்கையை வைத்தோம். உடனடியாக அவர் வந்து பாரத பிரதமர் வந்து இப்போது 1ஆம் தேதியிலேருந்து ஜாயின் ஆக போகிற பதவி இருக்கின்ற கேபினட் செக்ரட்டரி தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் இருந்த போது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் இதை என்ன செய்ய வேண்டும் என்றது கவனித்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அது ஒரு பிகினிங். இங்கே நியூ பென்ஷன், இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரை, அதாவது கேரண்டி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரை நான் எப்படின்னா 2004க்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கு வந்து எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இப்போ வந்து 10% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதை கொடுக்க வேண்டும். 14% வந்து கவர்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதை அமுல்படுத்தும் போது இந்த 4% அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அஃபிஷியலாக அது வந்து 10% போயிடும். அன்அஃபிஷியலாக எக்ஸெக்கரில் என்ன வருதுன்றது உங்களுக்கே ஒரு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அந்த 8.5% அதை விட குறைவாக இருக்க போயிட்டது. ஆனால் அது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. 10% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கின்ற தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டும், ரயில்வே சகோதரர்கள் கொடுக்க வேண்டும். அது கொடுக்கும்போதுன்னா 12 இது பென்ஷனில் எப்படின்னா, ஓல்டு பென்ஷனில் லாஸ்ட் பே ட்ரான் என்ன பேசிக் இருக்கோ அந்த பேசிக்லேருந்து அப்படியே 50% எடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. 12 மாதம் சில சமயத்தில் குறையலாம், ஏறலாம். அந்த 12 மாதம் பேசிக் பேல எடுத்து அதில் 50% கொடுக்கப்படும். அதே மாதிரி இதே வந்து டிஆர்எஸ் ரிலீஃப், அதாவது இப்போ என்ன டிஏ இருக்குது அப்போ 50% இருக்குது, அதையும் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் எனக்கு வேணாம் என்று சொன்னால் இந்த 10% அந்த 14% அப்படியே தொடரும். அவர் எங்கே இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு அதிகமாக பணம் கிடைத்திருந்தால் அந்த பணத்தையும் இந்த கவர்மெண்ட் கொடுத்து விடும். அது வந்து அஃபிஷியல் அக்ரிமெண்ட் நான் சொல்கிறது. இன்கேஸ் குறைஞ்சி போச்சுன்னா அந்த குறைஞ்ச படி அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும். இந்த 50% அது கிடைக்காது என்பதை தெளிவாக அந்த நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டில் இருக்குது. மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் என்றால் இப்போது வந்து விடோஸ், அதாவது அந்த தொழிலாளி இறந்து விட்டார், அவருடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் போராடி வாங்கினோம். அப்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் போராடி வாங்கினோம். ஆனால் இப்போதே அதை பேசி 60% அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது இந்த இதில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா, இப்போது வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை எடுத்துக்கொண்டால் வந்து ப்ரோடாட்டா, அதாவது 10 வருஷம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு 9,000 ரூபாய் ப்ளஸ் டிஎன்எஸ் இந்த ரிலீஃப் கொடுக்கணும் என்றது இப்போது இருக்கின்றது. 9,000 குறைஞ்சபட்சம். ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து முதல்ல 5,000 ருபீஸ் என்று சொன்னாங்க. இப்போ அதை நாங்கள் பேசி ஒவ்வொரு அந்த 4 கூட்டத்தையும் பேசிய காரணத்தினால் 10,000 ரூபாய் ப்ளஸ் அது டிஎன்எஸ் ரிலீஃப், அதாவது குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம்னா இந்த 10 வருஷம் வந்து பென்ஷன் கிடைக்காத உங்களுக்கு வந்து 50, அது வந்து உங்களுக்கு பேப்பரில் வந்திருக்காது, அது கிடைக்கும். இது வந்து தான் வந்து முக்கியமான சாராம்சம். இப்போ இருக்கிற சாராம்சத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாற முடியும்னா என்னத்தை கேட்குறீங்க? அது வந்து 1/4/2025 அமலுக்கு வருது. 1425 இது அமலுக்கு வருது. இப்போ யாராவது அது இதுலேயே கண்டினியூ பண்ணோம்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை இதை மாறணும்னா இப்போ ஆப்ஷன் இப்போ கொடுக்கணும். இது மினிமம் டைம் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து ஜியோவா இது வந்து எல்லா யூனியன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். நாங்கள் வந்து ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் வந்து மெஜாரிட்டி யூனியன் ஜேசிஎம்ல நாங்கள் வந்து இவர் நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து அவர் தான் வந்து செக்ரட்டரி, நான் அதில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கோம். மற்றவங்க என்எஃப்ஐஆர் இருக்குது, அதுவும் ரயில்வே சம்மந்தப்பட்டது, நாங்கள் தான் மெஜாரிட்டி. அது இல்லாமல் எல்லா யூனியனும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல இது அக்செப்ட் பண்ணலானாலும் இந்த கவர்மெண்ட் அதை பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் கையிலேருந்து தயாராக பண்ணி முதல்ல வந்து பழைய பென்ஷனுக்கு உடனடியாக வரல, பல போராட்டங்கள் இருந்து பல ஸ்ட்ரைக் பண்ணி பல லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் தான் பென்ஷனும் வந்தது, இது போனஸும் கிடைச்சிது, ப்ரொமோஷனும் கிடைச்சிது, இப்போ சம்பளமும் ஏறி இருக்கு, பே கமிஷன் வந்திருக்கு. அதே போல் தான் இது ஒரு பிகினிங். இதில் வந்து சிலருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். மெஜாரிட்டி நாங்கள் பார்க்கும்போது ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமைன்றதால இதை நாங்கள் ஒத்துருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு நஷ்டமும் வந்து தொழிலாளிக்கிற ஒரே ஒன்று தவிர 10% நாங்கள் கட்ட வேண்டியிருக்கோம். போகப்போ இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் பர்மனெண்ட் கிடையாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறும்போது இதே கவர்மெண்ட் நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் பண்ணி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக மாற்றுவோம். கடைசியில் வந்து ஓபிஎஸ் எந்த நிலைமையில் இருந்தோ அதே நிலைமையை தான் நாங்கள் கொண்டாடுவோம்.
ஏன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஓபிஎஸ்ஸே இருக்குமா என்ற நிலைமை இருந்தது. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஓபிஎஸ்ஸே இருக்குமா என்பது தெரியாது. அதே எடுத்து விட வேண்டும் என்ற நிலைமையில் இருந்தார்கள். அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 3 லட்சம் பேர், இந்த 18 லட்சம் பேர் இருக்காங்க. 18 லட்சம் பேர் இப்போ ஓய்வூதியில் இருக்காங்க. ஐ மீன் ரிட்டையர் இவங்க இருக்காங்க, பென்ஷனர்ஸ். அதில் 3 லட்சம் பேர் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. இது இது அது சிஸ்டரு அதெல்லாம் இருக்காங்க. அவங்கள குறைக்கணும்னு சொல்லிட்டு கமிட்டி போனாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் நியூ கவர்மெண்ட் யூ நோ எவ்ரிதிங். ஐ டோன்ட் எம்ப்ளாய் பிகாஸ் ஐ எம் நாட் எ பொலிட்டிஷியன். நான் அரசியல்வாதி இல்லை. ஆகையால் அது இப்போ அவங்க கவர்னர் தட் ஐடியா. ஆகையால் ஒவ்வொரு இது இட்ஸ் எ பிகினிங். போக போக எல்லாருக்குமே அது நாங்கள் செய்வோம். தொடர்ந்து இது போராடி பண்ணுவோம். இருக்கிறவங்கள முதல்ல அந்தந்த ரயில்வேக்கு போடணுங்க. அந்தந்த மாநிலத்துக்கு போடணும். அந்த மாநிலத்தில் இருக்க ரயில்வேல போடணும். இருக்கிறவங்களாம் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷருக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்ற பேர் இருந்தது. இப்போ ஆர்ஆர்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ரயில்வே சர்வீஸ் கமிஷன் லிங்குவிஸ்டிக், அந்த மொழியை கேட்டார் போல் அவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும். இப்போ அது கிடையாது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக எழுதுறாங்க. எங்கள் இந்தியாவிலேருந்து யார் வேணாலும் இங்கேருந்து எழுதலாம். அதை தவறு. அந்தந்த மாநிலத்துக்கு எதுக்கு ரயில்வே சர்வீஸ் கமிஷன் வரணுன்றது நாங்கள் கோரிக்கை பாரதியில் கொடுத்துருக்கோம். எப்படி இந்த கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டுக்கோமோ அதே மாதிரி இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். தேவைப்பட்டால் போராடுவோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த மாநிலத்தில் தமிழர்களாக இருப்பாங்க, அவங்க வேணும்னா இங்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா இங்கே வந்துடுறாங்க. இப்போ கூட ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் கிட்ட 20% இங்கேயே தங்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த வீட்டுக்கு அவங்க சொந்த மாநிலத்துக்கு அவங்க ஃபேமிலியில் போய் சேரணுன்றதை நாங்கள் கேட்டுப்போம். பிரைம் மினிஸ்டர் இந்த கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் எல்லாருக்கும் படிக்காம இந்த பேர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. தட் இஸ் வை தே சேஞ்ச் தி நேம் as யூனிஃபைட். சார் போனமா போயிட்டு கடந்த சனிக்கிழமை அன்று மற்றும் ஓஎஸ்டி ஒரு கேபினட் செக்ரட்டரியாக வரப்போகும் மதிப்புரிய தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் மற்றும் ஜேசிபி துறையை சேர்ந்த, அதாவது 47 லட்சம் மத்திய அரசு ரூபாயை சேர்ந்த துறை தலைமை தாங்குகின்ற ஆல் இண்டியா ரயில்வே பொதுச் செயலாளர், அதே பகுதியில் இருக்கின்ற நானும் மற்றவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதில் பாதப்பட்ட மாவட்டம் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி நாங்கள் மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது, இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் 4 கூட்டங்களில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ நீங்கள் பேசிய முறையை அதை அமல்படுத்த வேண்டும் முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு 12 மாதம், ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகிறார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் 50% பென்ஷனாகவும், அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது. நாங்கள் போட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 60 அந்த தொழிலாளி அந்த சகோதர சகோதரிய இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு 60% பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போது 10 வருடம் ஆனால் பழைய பென்ஷன் ஸ்கீமில் ப்ரோடாக்டான்னு சொல்லுவாங்க. 9,000 ரூபாய் பேசிக் பே ப்ளஸ் டிஏ தருகிறார்கள். ஆனால் அதை முதல் 5,000 ரூபாய் தான் 5,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு 10,000 ரூபாய் ப்ளஸ் டிஏ, அதாவது 50%, 15,000 ரூபாய் குறைந்தபட்சம் 10 வருஷம் சிலர் ரிட்டையர் ஆகும்போது இருக்கும். அவங்களுக்கு அந்த 25 இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது, 25 வருஷம் சர்வீஸ் இருக்காது. ஆகையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். குறைஞ்சபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒவ்வொருவரும் 30,000 ரூபாய், குறையாமல் 30,000 ரூபாய் அவர்கள் ஒவ்வொரு ரயில்வே மத்திய அரசில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளும் வாங்குவார்கள் என்று அந்த கணக்கிட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் இது ஒரு ஆப்ஷன் வேறு கேட்டோம். அந்த ஆப்ஷனை இப்போ அவர்கள் தருகிறார்கள். அந்த ஆப்ஷன் என்னவென்றால், இப்போது ஒரு சகோதரர் சகோதரியான மத்திய அரசில் இருக்கிறவர்கள் எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம், இந்த
கேண்டி பென்ஷன் வேண்டாம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்போது இருக்கின்ற நிலவிலேயே 10+4 14 அதே தொடரலாம். அதில் வந்து அவங்க எந்த இதுலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா லாபம் கிடைக்கவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் பேசும்போது வந்து முக்கியமான கருத்து என்னவென்றால், இது மட்டும் இல்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார். அவர்கள் வந்து முதலில் ரயில்வே அமைச்சர்கள் சொன்னது என்னுடன் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடன் பேசி சொன்னார்கள். அது தலைவரிடமும் சொன்னார்கள். முதலில் 3 வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள், 5 வருடம் என்று சொன்னார்கள், 10 வருடம் என்று சொன்னார்கள். ஆனால் 15 வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை. இதை பாரத பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம். அவர்களை வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேயில் அனுப்ப வேண்டும். ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் அந்தந்த இதுக்கு ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு, அதாவது ரயில்வே சர்வீஸ் ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த எவ்வளவு பேர் 10,000 இருந்தால் 5,000 பேர் தான் அவங்களையும் சேர்த்து வேலைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லினார்கள். அதை செய்யும்போது ரயில்வே போர்டுக்கு செல்லும்போது அதை வந்து 50% குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாரத பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம். அதை குறைத்து விடுவதால் யாரும் வந்து திரும்ப அந்த மாநிலத்தில் செல்லவில்லை. ஆகையால் எல்லாரையும் அங்கு அனுப்ப வேண்டும். இந்த ஃபேமிலியை பிரித்து இருப்பது சரியாக இல்லை என்பதை பாரத பிரதமருடைய கவனத்துக்கு சென்று அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து இப்பொழுது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினட் செக்ரட்டரியாக வடாதியில் இருக்கின்ற மதிப்புரிய சோமநாதன் அவர்களும் அதை பார்த்து கவனிகள் என்று சொன்னார்கள். நான் இன்னொரு கோரிக்கையை ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றேன். இதுவரை இதை விட அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருந்தது, இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கிறது. அந்த ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருக்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுபவர்களை வேலைக்கு இருந்தார்கள். இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே எடுத்துக்கொண்டால் அதனால் மிக பாதிப்பு இருக்கின்ற மக்களுக்கு, அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேயில் இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று அதற்குரிய கேபினட் செக்ரட்டரியாக வரப்போகிற சோமநாதன் ஓய்சி அவர்களிடம் மிக அதை பார்த்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எப்படி கேண்டி பென்ஷன் ஸ்கீம் வேணும், ஓபிஎஸ் என்று கேட்டோமோ அதே போல இந்த பிரச்சனையை நாங்கள் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக இதையும் பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை இதன் மூலமாக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அதே உங்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த 10% எப்படியாவது வந்து எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து இதை எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு 50% பென்ஷன் கிடைக்கிறதோ அதே நிலைமையை நிச்சயமாக ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதன் ரயில்வே மாஸ்டரும் அதை சார்ந்த மற்ற அப்ளைட் யூனியனும் செய்யக்கூடிய நிலைமையை செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் நான் சொல்லிக்கொண்டே அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.